அண்ணியை இப்படி பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இதுங்கெல்லாம் சேர்ந்து அண்ணிய வேலைக்காரி மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ணி எதுக்காக பொறுத்து போயிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நானும் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டு தவக்கல, பாரதி கேக்குற மாதிரி இல்ல. என்ன பண்ண சொல்ற? இதெல்லாம் அவளா பண்ணிக்கிறதா? எதுக்கு அவளை இப்படி கஷ்டப்படுத்திக்கிறான்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. அறிவு கெட்ட கழுத, என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? இதானா இதானா நீ வேலை பாக்குற லட்சணம்? ஏ மித்ரா, இந்த மாதிரி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத ஆளுங்களை நீ வேலைக்கு வச்சிருக்க? ஏய், நான் உன்னை திட்டுனதுக்காக நீ வேணும்னே என் மேல காஃபிய கொட்டி இருக்க, அப்படித்தானே? மித்ரா, நான் அப்ப சொன்னதான் இப்பவும் சொல்றேன். இவள மாதிரி வேலைக்காரங்களை நீ வைக்கிற இடத்துல வைக்கணும். அவ நாம பேசிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க வந்து பேசினப்பவே இவள நான் அடிச்சிருக்கணும். சரி போனா போகுதுன்னு விட்டா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? இத பாரு மித்ரா, நீ இவளுக்கு நிறைய இடம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிற. எவர் நீ இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல எப்படி இருந்தேங்கிறது எனக்கு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இனிமே உன் புத்தி பூராவும் நீ வேலைக்காரியா மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் நீ ஒழுங்கா வேலை பாப்ப. மித்ரா, என்ன என்ன இதெல்லாம்? ஐயோ பாட்டி, சாரி ரொம்ப சாரி. நான் இப்படி எல்லாம் நடக்கணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. பாரதி, என்ன பார்த்து வரக்கூடாதா? வேலை செய்யறப்போ கொஞ்சம் அதுல மட்டும் கவனம் இருக்கட்டும். கண்டதெல்லாம் யோசிச்சா இப்படிதான் நடக்கும். முதல்ல யாரு எந்த இடத்துல இருக்கணும்னு உங்களுக்கு தெரியணும். பாட்டி சொல்றப்பதான் நான் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கேன்னு எனக்கு புரியுது. நீங்க போய் ஒரு ட்ரெஸ்ஸ மாட்டிட்டு வாங்க. பாட்டியை கூட்டிட்டு போ. பாட்டி வாங்க போலாம். ஏய் விடு. ஏய் தபார், இனிமே நீ ஒழுங்கா நடந்துக்கணும். இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். மறுபடியும் எனக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது பண்ணன உன்ன வேலையை விட்டு தூக்கி இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேன். ஜாக்கிரதை. கையில குத்தி ரத்தம் வருது பாருங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? ஆதி, ஐயோ பாருங்க எவ்வளவு ரத்தம் வருது. ஐயோ மித்ரா, என்னன்னு பாரு. பிளட் கண்ட்ரோல் ஆகலனா உடனே ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. சரிங்க பாட்டி, நான் உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன். ஆதி வாங்க. ஆதி போப்பா வாங்க. பாத்து. இதுங்க நடந்துக்கிறத பார்த்தா
இவங்களே ஆதிக்கும் மித்ராவுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க போல இருக்கு. ஆதிக்கு பாரதினா உசுரு. இவங்க ஆதி முன்னாடி பாரதிய திட்டுறதும் அடிக்கிறதும் அவங்களே சோழிய முடிச்சு விட்டாங்க. ஆதிக்கு வந்த கோவத்துல காஃபி கப்ப கையிலேயே வச்சு நசுக்கி உடைச்சிருக்கான்னா எவ்வளவு பாசம் வச்சிருப்பான் அவ மேல. சிம்பாலிக்கா அவங்கள உடைக்க முடியாம காஃபி கப்ப உடைச்சு சொல்லி இருக்கான். ஆனா இந்த மரமண்டைகளுக்கெல்லாம் அது புரிய போறதில்ல. இன்னும் பாரதிக்கு ஏதாவது பண்ணி ஆதி கிட்ட பெருசா வாங்கி கட்டிக்க போறாங்க. எப்படியோ இந்த கல்யாணம் நின்னா சரி. பாரதிக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கையும் அன்பும் தான் அவங்கள இங்க நடக்கிற அவமானத்தையும் கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு எனக்காக இந்த வீட்டில் இருக்க வச்சிருக்க. ஆனா அவங்க நம்பிக்கைய நான் காப்பாத்தாம இருந்திருக்கேன். பாரதியை என் கண்ணு முன்னாடி அடிக்கிறப்ப கூட எதுவும் பேச முடியாம நிக்கிற ஒரு சங்கடமான சூழ்நிலையில நான் இதெல்லாம் பார்த்து சகிச்சிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இன்னும் பாரதி எனக்காக என்னெல்லாம் தாங்கிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா